எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கருவாட்டு குழம்பு வைக்க போகிறீங்களா? இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் செஞ்சுருக்கேன், வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கடுகு உளுந்து, 100 கிராம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு மஞ்சள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது நெத்திலி கருவாடு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ அதையும் நான் சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் மசால் சேர்த்துக்கலாம். குழம்பு மசால் வீட்டில் அரைச்சது, மல்லித்தூள், சீரகத்தூள், வத்தல் பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி பேஸ்ட்டு அடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டை அவிச்சு வச்சுருக்கேன், அதையும் மேலே தோல் எடுத்துட்டு முட்டையை நல்லா கீறி விட்டுறலாம். 3-4 கீறிட்டு இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு டேஸ்ட் முட்டைக்குள்ளே இறங்கி முட்டையை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும்.